ஓம் சாந்தி 15/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். நம்ம இன்றைய முரளியில் பாபா நமக்கு என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, மாயை வென்றவர் ஆவதற்காக தவறான காரியங்கள் செய்வதை விட்டு விடுங்கள் சொல்கிறாரு. நம்ம மாயாவை வெல்லணும்னா தவறான காரியங்கள் எல்லாம் விட்டுறணும்னு சொல்றாரு. துக்கத்தை கொடுப்பது மற்றும் துக்கத்தை எடுப்பது இது மிகவும் பெரிய தவறு பாபா சொல்றாரு. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது வந்து எண்ணம் சொல் செயலால 3 தாலையுமே நினைச்சா கூட பாவம் தான். அவங்கள யாரையா பத்தி நினைக்கிறது அதை கூட பாவம் தான். சொல்லால வார்த்தைகளால திட்டுறது, அப்புறம் செயலால அடிக்கிறது எல்லாமே துக்கம் தான். அது வந்து நம்ம மனுஷனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உயிரினங்களா இருந்தா கூட சரி, எதையுமே நம்ம வதைக்க கூடாது. அது எல்லாமே துக்கம் கொடுக்கறது தான். அந்த மாதிரி துக்கம் டைரக்டா கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி மற்றவங்க நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க, யாராவது நம்மளை திட்டுறாங்க, நம்மளை வந்து ஏதாவது நினைக்கிறாங்க, பின்னாடி பேசுறாங்க, அதை கூட நம்ம எடுக்கக்கூடாதுன்றார் பாபா. துக்கம் எடுத்தீங்கனாலே அப்போ துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால யாராவது ஏதாவது சொல்லிட்டு போடுறோம், உங்களுக்கு அந்த துக்கமே அனுபவம் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா கூட உங்களுக்கு அந்த துக்கம்ன்றது அனுபவமே ஆகக்கூடாது சொல்றாரு. இவர் துக்கம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. ஏன்னா எடுக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோமே. துக்கம் ஸ்டாக் வச்சு வச்சு அதிகமாக திட்டு வாங்குறவங்க என்ன ஆவாங்க, ஒரு நாள் வந்து அந்த சாது மிராண்டால்ன்ற மாதிரி ஆயிடும். அதிகமாக திட்டு வாங்கி ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ரொம்ப அப்படியே கோவப்பட்டுருவாங்க. அதனால தான் வந்து துக்கம் எடுக்க கூட கூடாது சொல்றாரு. அது கூட ரொம்ப மிகப்பெரிய தவறுன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா சத்தியவத்துல தேவதைகளுக்கு துக்கம் கொடுக்கவும் தெரியாது, துக்கம் எடுக்கவும் தெரியாது. அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. நம்ம அந்த மாதிரி இங்க ஆகணும். அதனால பாபா சொல்றாரு ரெண்டுமே தவறுன்றாரு. இதை குழந்தைகளாகிய நீங்கள் செய்யவே கூடாது. அப்ப நீங்க கண்டிப்பா இதை செய்யக்கூடாது குழந்தைகளே. ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நமக்கு எதுவுமே அனுபவம் ஆகாது. நான் வந்து பாட்டு நடிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய பாட்டு முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். அது இப்போ நான் சிரேஷ்ட ஆத்மா, பாபாவுடைய குழந்தை. இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே உரைக்காது. நான் வந்து பாபாவுடைய குழந்தையாயிட்டு சிரேஷ்ட கர்மா செஞ்சிட்ருக்கிறேன். அவரோட நினைவில் இருந்து செஞ்சிட்ருக்கேன். நான் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி அவரோட அடி மேலே அடி வச்சு நான் வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறேன். அதனால் நமக்கு துக்கம் வந்து எடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் கூடாதுன்றதில் தீவிரமாக இருங்கன்னு சொல்கிறாரு. கேள்வி: பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம் மீது எந்த ஒரு விருப்பம் இருக்கிறது பாபா கேட்குறாரு. நம்ம மேலே பாபாவுக்கு ஒரு விருப்பம் இருக்குதா? என்னது? பதில் வந்து, என்னுடைய அனைத்து குழந்தைகளும் எனக்கு சமமாக சதா தூய்மையாக வேண்டும் என்ற விருப்பம் பாபாவிற்கு இருக்கிறது. பாருங்களா, எவ்வளோ பெரிய விருப்பம், ரொம்ப ஆசை அதிகம் அவருக்கு. அவருடைய எல்லா குழந்தைகளுமே, அவருக்கு பிடிச்ச எல்லா குழந்தைகளுமே அவருக்கு இப்போ 33 கோடி தேவதைகள் அவர் நேரடி குழந்தைகள், அவர் புரிஞ்சுக்கிறவங்க. மற்றவங்க எல்லாருமே உலகத்தின் 800 கோடி பேருமே அவரோட குழந்தைகள் தான். எல்லா குழந்தைகளுமே தனக்கு சமமாக சதா தூய்மையாகணும்ன்ட்டு விருப்பம் வந்து பாபாவுக்கு இருக்குதான். பாபா எப்போதும் வெண்மையாக இருக்கிறார். பாபா பாருங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், எவர் பியூரா இருக்கிறாரு. எப்பவுமே அழகன் அவரு. அதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னே அவருக்கு பேரு. சத்தியமானவர், சிவம், அப்புறம் சுந்தரம்னாலே அழகு. எப்பவுமே அழகா இருக்கிறவர். அவர் பிறப்பிறப்புல வர்றது கிடையாது, வெண்மையா இருக்கிறாரு. அவர் குழந்தைகளை கருப்பிலிருந்து வெண்மையாக ஆக்க வந்திருக்கிறார். இப்போ அவர் நமக்கு எதுக்காக வந்திருக்கார்? நம்மளை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க வந்திருக்கிறார். கருப்புலேருந்து வெண்மையாக்க வந்திருக்கிறார். மாயா கருப்பாக மாற்றுகிறது சொல்றாரு. ஆனால் அந்த மாயா நம்மளை கருப்பாக்கிடுது, பாபா வெண்மையாக மாற்றுகிறார். மாயா அழுக்காகுது, பாபா தூய்மையாக்குறாரு. லட்சுமி நாராயணன் வெண்மையாக்க வந்திருக்கிறார்கள். லட்சுமி நாராயணன் வந்து சத்தியுகத்தில் வெண்மையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. கருப்பான தூய்மை இல்லாத மனிதர்கள் அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள். இந்த லட்சுமி நாராயணன் கோயிலில் போயிட்டு யார் தூய்மை இல்லாதவங்களோ அவங்க தான் போய் மகிமை பாடுறாங்க. நீங்கள் 16 கலைகள் நிரம்பியவர்கள், நீங்கள் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு பாடுறாங்க. தன்னை தாழ்ந்தவராக நினைக்கின்றனர். நம்ம கோயிலில் போய் பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் தன்னை தாழ்ந்தவர்களாக நினச்சிட்டு கையேந்தி வேண்டுவாங்க கடவுள்கிட்ட. எனக்கு அது வேணும், இது வேணும், நீங்கள்லாம் பெரிய கடவுள், உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கடவுளை நீ காப்பாற்று அப்படின்ட்டு தாழ்ந்தவராக நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது வெண்மையாக சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்யுங்கள் பாபா சொல்கிறார். இப்போ குழந்தைகளை நீங்கள் அழகாகணும், சதோ பிரதானமாக தூய்மையாக முயற்சி செய்யுங்க. இதுதான் வந்து பாபானுடைய ஸ்ரீமத்து இப்போ கிடைச்சிருக்குது சொல்கிறாரு. ஓம் சாந்தி. பாபா என்ன செய்து கொண்டிருக்கின்றார், மேலும் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பாபா கேட்குறாரு. பாபா நம்முடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது.
அதை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் என்பது பாபாவிற்கு தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும் சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, தூய்மையாக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. நம்மளும் தூய்மையாகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மா தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்னு நமக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். சதோ பிரதானமாக ஆக்கணும்ட்டு பாபாவுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும் சொல்லி சொல்றாரு. இதற்கு தான் பொற்காலம் என்று பெயர். இந்த இந்த ஏஜ் மாறுது இல்லையா, அந்த கலியுகம் அயன் ஏஜ்லேருந்து கோல்டன் ஏஜா மாறுற யுகத்துக்கு பேர் தான் பொற்காலம் சொல்றாரு. பாபா ஆத்மாக்களை பார்க்கின்றார். பாபா வந்து உடலை பார்க்கல, அவருடைய குழந்தைகள் நெற்றி பூர்வத்தில் நடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாக்களை தான் பார்க்குறாரு. ஆத்மாவிற்கு நம்முடைய ஆத்மா கருப்பாகி விட்டது என்று எண்ணம் தோன்றுகிறது. இப்போ நமக்கு வந்து பாபா கிட்ட வந்த பிறகுதான் நமக்கு தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியல, நம்ம அழுக்காக இருக்கிறோம், தூய்மையாற்றவர்களாக இருக்கிறோம்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து பாபாட்ட வந்த பிறகு நம்ம ஆத்மா கருப்பாயிடுச்சுன்ற எண்ணம் இப்போ தோணுது. ஆத்மாவின் காரணமாக சரீரம் கூட கருப்பாகி விட்டது. நமக்கு இந்த உடல் கூட நோய் உள்ள சரீரமா, இந்த மாதிரி அழுக்கான சரீரமா இப்போ ஏன் கிடைச்சிருக்குன்னா, நம்ம ஆத்மா தூய்மையாக கருப்பாக இருக்கிறனால தான் சொல்லி சொல்கிறாரு. லட்சுமி நாராயணன் கோவிலில் போகிறார்கள். லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போகிறாங்க. முன்பு சிறிது கூட ஞானம் இல்லை. முன்னாடிலாம் போயிட்டு நமக்கு அவங்க முன்னாடி பாட்டு பாடுவோம், சர்வகுண சம்பன்னர்களாக இருக்கிறாங்க, வெண்மையாக இருக்கிறார்கள், நாமோ கருப்பு பூதமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார்கள். அப்போ பக்தியில் முன்னாடி தெரியாமல் நம்ம இப்படி இருக்கிறோம், கருப்பு பூதமாக இருக்கிறோம், அவங்க பாருங்கள் வெண்மையாக சர்வகுண சம்பன்னர்களாக இருக்கிறாங்கன்ட்டு பாடணும். ஆனால் ஞானமே இல்லாமல் பாடணும். இப்போது லட்சுமி நாராயண் கோயிலுக்கு சென்றால் முதலில் நாம் சர்வகுண சம்பன்னர்களாக இருந்தோம், இப்போது கருப்பாகிவிட்டோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்போ யாரெல்லாம் பிகே ஆனாங்களோ இப்போ கோயிலுக்கு போய் பார்த்தா லட்சுமி நாராயணை பார்க்கும்போது நம்ம இப்போ கருப்பு பூதம் மாதிரி இருக்கிறோம், ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்றது ஞாபகம் வரும். லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போனால் இப்போ சர்வகுண சம்பன்னர்களாக நம்ம தான் இப்படி இருந்தோம், இப்போ கருப்பாயிட்டோன்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நாங்கள் கருப்பாக விகாரமுடையவராக பாவிகளாக இருக்கிறோம் என அவர்களுக்கு முன்பு கூறுகிறார்கள். லட்சுமி நாராயணன் சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் பாடுவாங்க. திருமணம் செய்கிறார்கள் என்றால் முதலில் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்போ இப்போலாம் எப்படின்னா மண்டபத்தில் பண்ணுறாங்க, முன்னாடிலாம் கோயிலில் போய் தான் திருமணம் செய்வாங்க. திருமணம் செய்கிறார்கள்னாலே லட்சுமி நாராயண் கோயிலில் தான் அழைத்து செல்கிறார்கள். முதலில் இருவரும் நிர்விகாரியாக இருக்கிறார்கள், பிறகு விகாரியாக மாறுகிறார்கள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிர்விகாரியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்லாம் கிடையாது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த கல்யாணம் ஆன பிறகு தான் இந்த எல்லாமே வந்துடுது, பிறகு விகாரியாக மாறுகிறார்கள் சொல்லி சொல்கிறார். ஆகையால் நிர்விகாரியான தேவதைகளுக்கு முன்பு சென்று தன்னை விகாரி, தூய்மையற்றவர்கள் என கூறுகின்றனர். அதனால தான் திருப்பதி கோயிலெலாம் போயிட்டு நாராயணனை பார்த்துட்டு நம்ம என்ன பாடுறோன்னா, நீங்கள் எல்லாம் நிர்விகாரி தேவதைகள் சொல்லிட்டு நம்மளை வந்து தாழ்த்திக்கிட்டு நம்ம சாமி கும்பிடுறோம், பக்தர்களாக இருக்கும்போது அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. திருமணத்திற்கு முன்பு இவ்வாறு கூற மாட்டார்கள். விகாரத்தில் ஈடுபடுவதால் தான் கோயிலுக்கு சென்று அவர்களுடைய மகிமையை செய்கிறார்கள் சொல்லி சொல்கிறார். திருமணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்போ எல்லாருமே கொஞ்சம் விகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விகாரத்தில் ஈடுபடுறதுனால தான் கோயிலுக்கு போய் அந்த மாதிரி மகிமையை பாடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தற்காலத்தில் லட்சுமி நாராயணனுடைய கோயில், சிவனுடைய கோயில்களில் கூட திருமணம் நடைபெறுகிறது. இப்போ கூட வந்து லட்சுமி நாராயணன் கோயில், சிவன் கோயிலெல்லாம் திருமணம் நடக்குதுன்னு பாபா சொல்கிறாரு. பதித்தமாவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள். பாருங்க, கோயிலே போயிட்டு தூய்மை இழப்பதற்கு கங்கணம் கட்டி விடுறாங்க. இப்போது நீங்கள் வெள்ளையாவதற்காக கங்கணம் கட்டுகிறீர்கள். அவங்க தாலி கயிறு கட்டுறாங்க பதித்தமாகறதுக்காக. இங்கே பாபா வந்து நமக்கு ரக்ஷா பந்தன் வருது இல்லையா, அதனால ராக்கி கட்டி விட்றாரு. எதுக்காகனா தூய்மையாவதுக்காக கையில் ராக்கி கட்டி விட்றாரு. நீங்கள் அதுக்காக கங்கணம் கட்டுறீங்கன்னு சொல்கிறாரு. இதற்காக வெண்மையாக மாற்றக்கூடிய சிவபாபாவை நினைக்கிறீர்கள். நம்ம தூய்மையாவதற்காக என்ன பண்ணுறோன்னா பாபாவை நினைக்கிறோம், சிவபாபாவை நினைக்கிறோம். இந்த ரதத்தின் பிரம்மா பாபாவுடைய புருவ மத்தியில் சிவபாபா இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இவர் தான் நந்தி. அந்த பிரதோஷம் அன்னைக்கு கூட அந்த நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் சிவன் நடனம் ஆடுறாருன்னு சொல்லுவாங்க. அது வழியாக பார்க்கணும் சிவனன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து பிரம்மா பாபாவுடைய 2 நெற்றி புருவத்துக்கு நடுவில் பிரம்மா பாபா இருக்கிறாரு, ஆத்மாவா ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த நெற்றி புருவத்தில் தான், அதே உடலில் ரதம் தான் பாக்கியசாலி ரதம். அதே உடலில் அதே நெற்றி புருவத்துக்கு நடுவில் சிவபாபாவும் வந்து அமர்றாரு. புருவ மத்தியில் தான் சிவபாபாவும் இருக்கிறாரு என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நந்தி இவர் தான் உடல், இவருடைய ரதத்தை தான் இவர் சிவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இவர் தான் நந்தி. இவர் மூலமாக தான் நமக்கு சிவனே கிடைக்கிறாரு. அதனால தான் நந்தி மூலமாக சிவன் சொல்லி பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க இல்லையா.
அதனால நம்ம வந்து சிவபாபா அங்கதான் இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாரு. அவர் சதா தூய்மையாக இருக்கிறார். சிவபாபா அப்பப்ப வராரு அந்த உடல்ல. தூய்மையற்ற ரதம் தான் இருந்தாலும் அந்த உடல்ல தான் வராரு. ஆனா அவர் சதா தூய்மையாக இருக்கிறாரு. அவருக்கு அந்த உடல் மேல பற்றெல்லாம் கிடையாது. வந்துட்டு வந்துட்டு போயிடுவாரு. குழந்தைகள் கூட தூய்மையாக வெள்ளையாக மாற வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்களேன். நம்ம கூட அவரை மாதிரி ஆகணும், தூய்மையா வெள்ளையா ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசைன்னு சொல்லி சொல்றாரு. என்னை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் நினைச்சாலே போதும், தூய்மையாயிடலாம்னு சொல்றாரு. ஆத்மா தந்தையை நினைக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்மளாம் யாரு? அப்பாவுடைய குழந்தைகள். அப்பாவை நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தந்தை கூட குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நேத்து கூட சொன்னார்ல, நான் வெகு காலம் பிரிஞ்சிருந்தேன், என் குழந்தைகள்லாம் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி. அதை பிகே ஆயிட்டு நம்ம சென்டர்ல மதுபனில் வந்திருக்கிற குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. குழந்தைகளாகிய நீங்களும் பாபாவை பார்த்து தூய்மையாக வேண்டும் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நம்ம கூட பாபா பார்த்து தூய்மையாகணும். அவர் எப்படி இருக்கிறாரு? நிராகாரி, மனதிற்கு நிராகாரி. அவர் எந்த அளவுக்கு அகங்காரம் இல்லாம இருக்கிறாரு, நிற அகங்காரியா இருக்கிறாரு, பணிவா இருக்கிறாரு. சிவபாபா பாருங்க, என்னைக்குமே நான்னே சொல்ல மாட்டாரு. அந்த அளவுக்கு அவரு பணிவா இருக்கிறாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறைஞ்சிடுறாரு. எல்லா புகழையும் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாரு. இந்த கீதையை சொன்னது அவருன்றத கூட அவர் சொல்லிக்கல பாருங்க. கடைசியா கிருஷ்ணர் பேரை போட்டுடுறாங்க. கிருஷ்ணர் தான் கீதையை சொன்னார். உண்மை இவரு சொன்னதை அவர் சொன்னார்ன்ட்டு குழந்தைக்கு அந்த மகிமையை கொடுத்துட்றாரு டிராமால. எல்லாத்தையுமே அவர் எல்லாத்துலேயும் அப்படியே தலைமறைவா இருக்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்கிறாரு பாருங்க. அவரை மாதிரி நம்மளும் தூய்மை ஆகணும்னு சொல்லி புரிந்து கொள்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பிறகு நாம் இது போன்ற லட்சுமி நாராயணாக மாறுவோம். நம்ம திரும்ப இதே மாதிரி பாபாவை நினைச்சு நினைச்சு தூய்மையாகி லட்சுமி நாராயணாக மாறுவோம் சொல்லி சொல்றாரு. இந்த குறிக்கோள் குழந்தைகளை மிகவும் கவனத்தோடு நினைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இந்த குறிக்கோளை லட்சுமி நாராயணன் ஆகணுன்றத கவனத்தோடு நினைக்கணும்னு சொல்றாரு. பாபாவிடம் வந்திருக்கிறோம் அவ்வளவுதான் என்று இருக்கக்கூடாது. சரி, நான் தான் பாபா குழந்தை ஆயிட்டேன், வந்துட்டேன் இல்லையா, அப்ப நான் தேவதை ஆயிடுவேன் அப்படின்ட்டு கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. மீண்டும் அங்கே செல்வதால் தன்னுடைய தன்னுடைய வேலை போன்றவைகளில் மூழ்கிவிடக்கூடாது. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வேலையில மூழ்கிவிடக்கூடாது. ஆகையால் இங்கே பாபா நேரெதிரில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். புருவ மத்தியில் ஆத்மா இருக்கிறது. இப்ப நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. நீங்கெல்லாம் ஆத்மா புருவ மத்தியில ஜொலிச்சுட்டு இருக்கிறீங்க. அழியாத ஆத்மாவின் சிம்மாசனம் தான் இந்த புருவ மத்தின்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகளோ அவர்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர்வார்கள். யாரெல்லாம் பரமாத்மாவுடைய குழந்தைகளோ அவங்களாம் இந்த புருவமத்தி சிம்மாசனத்துல உட்காருவாங்க. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிறதுனால சிம்மாசனம் கூட தமோ பிரதானமா இருக்குது சொல்லி சொல்றாரு. அந்த உடல்லே தமோ பிரதான உடல், அந்த உடல்ல இருக்கிற அந்த புருவமத்தியும் தமோ பிரதானமா இருக்குது. அந்த சிம்மாசனமே தமோ பிரதானமா இருக்குது. அது ஆத்மாவோட சொல் பேச்சு கேட்க மாட்டுது. மனசு புத்தி இதெல்லாமே அது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆத்மா அடிமையா இருக்குது. அதனால ஆத்மாவும் தமோ பிரதானமா இருக்குது. அது உட்கார்ற சீட்டும் தமோ பிரதானமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் நல்லா ஞான சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம் சொல்றாரு. இது போன்ற லட்சுமி நாராயணனாக மாறுவது சித்தி வீட்டிற்கு செல்வது போன்றதே அல்ல சொல்லி சொல்றாரு. ஆனா பாருங்க, தேவதே ஆகிறது, அது உலகத்தையே ராஜ்யம் செய்யக்கூடிய லட்சுமி நாராயணனா ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. சித்தி வீட்டுக்கு போற மாதிரி, சித்தி வீடு பக்கத்துலேயே இருக்கும், அப்படியே நடந்து போனா போயிடலாம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது ரொம்ப கஷ்டம், மெனக்கெடணும். லட்சுமி நாராயணா ஆகுறதுன்னா நிறைய அவமானம்லாம் ஃபேஸ் பண்ணணும். ரொம்ப நிறைய ஸ்ரீமத் படி நடக்கிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது. உலகமே நமக்கு எதிராக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் இருப்போம், உலகமே நமக்கு ஒரு ஒரு பக்கம் இருக்கும். நம்மளை எல்லாருமே திட்டுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கணும். பிரம்மா பாபா அவ்வளோ பொறுத்துக்கிட்டாரு. அதனால தான் அவர் நாராயணன் ஆனாரு. அம்மாவும் அவ்வளோ பொறுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க லட்சுமி ஆனாங்க. அப்போ லட்சுமி நாராயணன் ஆகிறதுனா சும்மாவே கிடையாது. அது 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அவமானம் பழிச்சொல் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தாகணும். ஏன்னா கடவுளை பிரத்யட்சம் பண்ணணும்னா நிறைய அவமானம் பழிச்சொல்லாம் தாங்கி தான் ஆகணும். அதான் பாபா சொல்றாரு. சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. லட்சுமி நாராயணன் பாபாவை அவ்வளோ நினைக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்து மனசு புத்தியால ஒரு பாபாவை தான் நினைக்கணும். நாம் இவர்களை போல மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம இப்ப லட்சுமி நாராயணனை போல மாறிட்டு இருக்கிறோன்றதை நீங்க அறிகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆத்மா தூய்மையாகி தான் செல்லும். ஆத்மா கண்டிப்பா எல்லா நம்மன் கிடையாது, எல்லா ஆத்மாவும் தூய்மையாகி தான் பரந்தாமம் செல்லும் சொல்லி சொல்றாரு. பிறகு தேவி தேவதைகள் என அழைப்பார்கள். எப்ப ஆத்மா தூய்மையாகிடுதோ அப்ப அந்த ஆத்மா தேவி தேவதைகள் ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. நாம் இது போன்று சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றோம். ஆனால் மாயா மறக்க வைக்கிறது. நம்ம இந்த மாதிரி சொர்க்கத்துக்கே எஜமானலாம் ஆகிறோம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எஜமானன் தான். உலகம் ஃபுல்லா சொர்க்கம் இருக்கும்.
அந்த சொர்க்கத்துல எல்லாரும் இருப்பாங்க. அந்த உலகமே அவங்களுக்கு தான் சொந்தம். சொர்க்கத்துக்கு எஜமானனா ஆகின்றோம்ன்றது உங்க புத்தியில இருக்குது. ஆனால் மாயா வந்து மறக்க வைக்குது. அடிக்கடி மறக்க வச்சிருது. பழையபடியே நான் இந்த சரீரம் தான். இதுதான் என் குடும்பம். இதுதான் என் வாழ்க்கை. இதெல்லாம் என் பிரச்சனை அப்படின்ட்டு இந்த மாயா என்ன பண்ணும், திரும்ப நம்மள அப்படியே மறக்க வச்சு, இது என் சுபாவம், இது என் சம்ஸ்காரம், நான் கோவப்படுறது தான் என் சம்ஸ்காரம்ன்ட்டு சொல்லிட்டு இருப்போம். பாபா வந்து சொல்லுவார், இல்லை இல்லை நீ கோவப்படுற ஆளே கிடையாது, நீ அதெல்லாம் மாயா, நீ யார் தெரியுமா, நீ தேவதைன்னு சொல்லி பாபா சொல்லுவார். ஆனால் அந்த மாயா வந்து நம்மளை மறக்க வச்சு திரும்ப நம்மளை நீ இதுதான், நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு கோவப்படுற ஆளுன்ட்டு மாயா சொல்லி நம்மளை பண்ணிட்டு இருக்கோம். அது மாயா வந்து அடிக்கடி நம்மளை மறக்க வைக்கும். ஆனால் பாபா சொல்றார், நீங்கள் தான் சொர்க்கத்துக்கே எஜமானனா இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பலர் இங்கே கேட்டுவிட்டு வெளியில் சென்றதும் மறந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் பாருங்க சென்டர்ல வந்து நல்லா முரளி கேட்டுட்டு வெளியில போயிட்டு மறந்து போயிடுறாங்க. பாபா என்ன சொன்னாரு ஒரு விஷயம் கூட ஞாபகம் இருக்காது, எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகையால் பாபா நன்றாக உறுதிப்படுத்துகிறார், தன்னை பாருங்கள். பாபா சொல்றாரு, குழந்தைகளே உங்களை பாருங்க, நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா, பாபா சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா, நான் தேவதை மாதிரி இருக்கிறேன்னா, எனக்குள்ளார எல்லா குணங்களும் வந்துருச்சா, நான் பாபா தான் நினைக்கிறேனா அப்படின்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. இந்த தேவதைகளுக்குள் எவ்வளவு குணங்கள் இருக்கிறதோ அவற்றை ஸ்ரீமத் படி நடந்து தாரணை செய்கிறோமா? நீங்களே கேளுங்க. இந்த லட்சுமி நாராயணன் மாதிரி அவங்கள மாதிரி குணங்கள்லாம் ஸ்ரீமத் படி நான் தாரணை செய்யறேனா? படம் கூட எதிரில் இருக்கிறது, நாம் இது போன்று மாற வேண்டும் என உங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு. பாபா தான் மாற்றுவார். ஆனா நம்ம மாறணும்னு நமக்கு தெரியும். ஆனா மாத்துறது யாரு? நம்மளாலே மாற முடியாது. பாபா தான் நம்மளை மாத்துறாரு. வேற யாரும் மனிதர்ல இருந்து தேவதையாக மாற்ற முடியாது. வேற எந்த ஒரு மனுஷன் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். யாராவது நம்மள நீ இந்த மாதிரி இருக்கிற மாத்திக்கோன்னு சொன்னா கேட்போமா? நம்ம போய் அவன் வேலையை பார்த்துட்டு நீ பெரிய ஒழுங்கான்னு சொல்லி கேட்போம். இதே அவர் பாருங்க, எவர் பியூரஸ்ட், அவர் சொல்றாருன்னா அதை மட்டும் எப்படி கேட்குறோம்? இத்தனை பேர் உலகத்துல இருக்கிறாங்க, 196 கண்ட்ரீஸ்ல இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே அவர் பேச்சு கேட்குறாங்க. அப்போ அவர் யாரா இருக்கும்? அப்ப பாருங்க, யாருமே மனுஷன்ல இருந்து தேவதையாக மாத்த முடியாது. ஒரு கடவுளால தான் மாத்த முடியும். ஒரு பாபா தான் மாற்றக்கூடியவர். மனிதன்ல இருந்து தேவதையாக என்ற பாடலும் கூட இருக்கிறது இல்லையா? நம்ம தமிழ்ல கூட ஒரு பாட்டு இருக்கு, மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். பாருங்க, அப்ப மனுஷன் எப்ப தேவதையாக முடியும்? எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுக்கக்கூடியவங்க தான் தேவதையாக முடியும். வாங்குறவங்க தேவதையாக முடியாது. அந்த பாட்டுலயே அர்த்தத்திலே இருக்கு பாருங்க. அது தெரியாம எழுதியிருந்தாலும் அது கரெக்டா எழுதியிருக்கிறாங்க. அதான் பாபா சொல்றார், மனுஷன் வந்து தேவதையா ஆகக்கூடிய பாடல் கூட இருக்குது. ஆனா அது யாரால மாத்த முடியும்னா, சாதாரண மனுஷனால மாத்த முடியாது, கடவுளால தான் மாத்த முடியும் சொல்லி சொல்றாரு. நீங்களும் கூட வரிசை கிரமத்தில் தான் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம கூட வரிசை கிரமத்துல தான் புரிஞ்சிருக்கிறோம். இந்த விஷயங்கள் பக்தர்களுக்கே தெரியாது. ஆனா பாருங்க, இந்த மாதிரிலாம் கடவுளே வந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு பக்தர்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எதுவரை பகவானின் ஸ்ரீமத்தை கடைபிடிக்கவில்லையோ அதுவரை எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, நீங்க ஸ்ரீமத் படி நடந்தாதான் உங்களுக்கு நிறைய ரகசியம் புரியும். நீங்க ஸ்ரீமத் படி நடக்கல, கடைபிடிக்கல, அமிர்த வேலை, முரளி கேட்கறது, யோகா பண்றது, பாபாவை நினைச்சிட்டே இருக்கிறது, பாபா சொன்ன ஸ்ரீமத் ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி அவர் சொல்றத கடைபிடிச்சாதான் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அவர் சொல்றது, டச் பண்றது எல்லாம் நமக்கு புரியும். அது வரைக்கும் எதுவுமே புரிஞ்சுக்கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது ஸ்ரீமத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நாம் சிவபாபாவின் வழிப்படி பாபாவை நினைவு செய்து செய்து இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாக புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவோட வழிப்படி பாபா நினைச்சு இந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறோன்றத புத்தியில பதிய வைங்க. நினைவினால்தான் பாவம் எரிந்து போய்விடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாதான், வேற வழியே கிடையாது. அவர் நினைச்சாதான் நம்ம 63 பிறவியா நம்ம பண்ண பாவம்லாம் இருக்குது எல்லாம் எரிஞ்சு போயிடும் சொல்றாரு. வேற எந்த வழியுமே இல்லை, வேற எந்த வழியும் இல்லை. கொலையே பண்ணியிருந்தா கூட பாபா தான் நினைக்கணும், பாபா நினைச்சா எல்லாமே போயிடும் சொல்லி சொல்றாரு. வேற எந்த வழியுமே கிடையாது, வேற எந்த மார்க்கமுமே கிடையாது, கடைசி வழிதான் சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் வெள்ளையாக இருக்கிறார்கள் அல்லவா, கோவில்களில் கருப்பாக உருவாக்கி வைத்திருக்கின்றனர். லட்சுமி நாராயணன் எவ்வளோ வெள்ளையா இருப்பாங்க. இந்த கிருஷ்ணர் ராதையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் கூட வெள்ளையா தான் இருப்பாங்க. ஆனால் கோயிலில் பாருங்க, இப்போ இருக்கிற கோயிலெல்லாம் கருப்பு கருப்பாக உருவாக்கி வச்சிருக்காங்க. ரகுநாத் கோயிலில் கூட ராமரை கூட கருப்பாக ஏன் உருவாக்கி இருக்கின்றனர் யாருக்குமே தெரியவில்லை. இதை என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோம். அந்த சிலையெல்லாம் ஏதோ அந்த கருங்கல்ல வச்சு உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். கருப்பாக ஏன் சிலை இருக்குன்னா, அவங்க தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. அந்த அவங்களும் இப்போ விஹாரத்தில் வந்ததுனால வெள்ளையா இருக்கிற சிலை கருப்பாயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். அது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு சிறிய விஷயம் இது. ராமர் திரேதாயுகத்தை சார்ந்தவர், சிறிதளவு வித்தியாசம் இருக்கிறது.
2 கலைகள் குறைகிறது அல்லவா? ஒரு திரேதாயுகத்துல தான் ராமர் வாழ்ந்தாரு. அவர் 14 கலைகள் தான். ஆனா லட்சுமி நாராயணன் 16 கலைகள் நிரம்பியவங்க. அவங்க 2 கலைகள் குறையுது ராமருக்கு. ஆரம்பத்தில் இவர் சதோபிரதானமாக அழகாக இருந்தார் என பாபா புரிய வைக்கிறார். ஆனா அதே அதே லட்சுமி நாராயணன் தான் பிறகு ராமர் சீதையா மாறுறாங்க திரேதாயுகத்துல. ஆரம்பத்துல சதோபிரதானமா அழகா இருந்தாங்க. பிரம்மா பாபா தான் நாராயணன் ஆகிறாரு. அழகா இருந்தாருன்னு புரிய வைக்கிறார். பிரஜைகள் கூட சதோபிரதானமாக மாறுகின்றனர். ஆனா பிரம்மா பாபா கூட போய் நடிக்க போறாங்க இல்லையா, கிருஷ்ணருக்கு பிரஜைகள், நாராயணுக்கு பிரஜைகளா வரக்கூடியவங்க கூட அவங்க கூட சதோபிரதானமாக தான். 9 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணி போறவங்க தான் சத்தியுகத்துல முதல்ல வர முடியும். எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவர் ஒன்று விடாம ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபாலோ பண்ணவங்க தான் 9 லட்சம் பேர். அவங்க தான் பாபா செலக்ட் பண்ணுறாரு. அவங்க ஃபஸ்ட்டு போய் சொர்க்கத்தில் நடிக்க போகிறாங்க. அவங்க பிரம்மா பாபா கூடவே போவாங்க, அவர் ராஜ்யத்தில் போவாங்க, அவருடைய பிரஜைகளாக இருப்பாங்க. அவங்க கூட சதோபிரதானமாக மாறுகின்றனர் சொல்லி சொல்கிறார். ஆனால் தண்டனைகளை அடைந்து மாறுகின்றனர். ஆனால் இந்த 8 பேர் தண்டனை இல்லாமல் போகிறாங்க, மற்ற எல்லாருமே தண்டனை அடைஞ்சு தான் போகிறாங்க. அதனால் தண்டனை ஏன் அடைகிறாங்கன்னா அவங்க பண்ணுற தவறு. சங்கமயுகத்தில் சில பல தவறுகள் எல்லாம் பண்ணிடுறாங்க. பாபா சொல் பேச்சு கேட்கறதில்ல, ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதில்ல, முரளி கேட்கறதில்ல, அப்பப்போ ருட்டீன் எல்லாத்தையும் விட்டுறது. அதுக்கெல்லாம் தண்டனை, சின்ன தண்டனை அடைஞ்சு தான் போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளவு தண்டனை அடைகின்றனோ அவ்வளவு பதவி குறைகின்றது சொல்லி சொல்கிறாரு. அந்த தண்டனை அதிகமாக அடைய என்ன ஆயிடுது, அப்போ மார்க் குறைஞ்சிட்டே போயிடும், பதவி குறைஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம எக்ஸாமில் கூட அப்படியே 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சதுன்னா பாருங்களேன், அப்படியே சுத்தமாக மார்க் குறைஞ்சிரும். அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து என்ன ஆகிடும், ஒரு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 4 மார்க் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், அப்போ ஃபஸ்ட்டு ப்ளேஸே வர முடியாது. அந்த மாதிரி தண்டனை இங்கே அதிகமாக அடைய அரியர் வைக்கிறோம்னாலே, நமக்கு ஒரு காலேஜில் கூட அரியர் வைக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன், அந்த அளவுக்கு மதிப்பு இருக்காது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையனுக்கும் அரியர் வச்சு அதே ஃபஸ்ட் மார்க் எடுத்த பையனுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்டனை அடைஞ்சு நம்ம வரோம் அப்படின்னா அந்த பதவி குறைஞ்சிருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முயற்சி செய்யவில்லை என்றால் பாவமே நீங்காது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க முயற்சி மட்டும் சரியா பண்ணலன்னா உங்க பாவமே நீங்காது. நீங்க என்ன நினைக்கலன்னா எப்படி உங்க பாவம் நீங்கும்னு சொல்லி சொல்றாரு. பதவி கூட குறைந்து விடுகிறது. பாபா தெளிவாக புரிய வைக்கின்றார். பாபா எல்லாமே முரளியில கரெக்டா தான் புரிய வைக்கிறாரு. நீங்கள் வெள்ளையாவதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இங்க எதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம், ஆத்மா தூய்மை ஆகிறதுக்காக உட்காந்துருக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் மாயை மிகப்பெரிய எதிரி. ஆனா மாயா நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம கஸ்டமராக இருந்தாங்க, நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டிருந்தாங்க. திடீர்னு இப்போ சிவன் கூட போறாங்களா, அதனால உங்களை கருப்பாக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது வெண்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் என்றால் மாயா எதிர்க்கிறது. மாயாவுக்கு பிடிக்கல. நான் அந்த உலகமே என்னோட ராஜ்யமா இருக்குது, இப்ப நான் திடீர்னு எல்லாரும் மாறுறதுன்ட்டு விட மாட்டுது. நாடகத்தின்படி அதுவும் அரை கல்பம் நடிக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். இப்போ நாடக ட்ராமா அனுசாரம் 2500 வருஷம் மாயா நடிக்கணும். மாயாவோட நடிப்பு, மாயா அடிக்கடி முகத்தை திருப்பி மற்ற பக்கம் அழைத்து செல்கிறது. நம்ம என்னதான் பாபா குழந்தையாகி டெய்லி போய் முரளி கேட்டு நம்ம சென்டருக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே மாயா நம்ம முகத்தை திருப்பி அது செம்ம அடி கொடுக்கும். மற்ற பக்கம் நம்மளை பாபாவை நினைக்க விடாம மற்ற பக்கம் அழைச்சிட்டு போகுது. மாயான்றது வேற ஒன்றும் கிடையாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுல எது ஒண்ணுல நம்ம மாட்டினாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், பாபாவை நினைக்க மாட்டோம். அதனால பாபா சொல்றாரு, பாபா மாயா எங்களை மிகவும் துன்புறுத்துகிறது என எழுதுகின்றனர். நிறைய குழந்தைகள் எழுதுறாங்க, பாபா இந்த மாயா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு சொல்லி எழுதுறாங்க. இதுதான் யுத்தம் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளே, இதுதான் மல்யுத்தம். மாயாவோட உங்களுக்கு மல்யுத்தம் நடக்குது. இப்ப நான் வந்துட்டேன்ல, நீங்க என்கிட்ட ஆசையா வரீங்களா, அதுக்கு பிடிக்கல, அதனால உங்களை எங்க உங்க வீக் பாயிண்ட்டோ அங்க வச்சு அடிக்குது. அந்த துன்பம் கொடுக்குது. உங்களுக்கு பற்று வச்சிருந்தீங்கன்னா அந்த பற்றுல வச்சு அடிக்கும். அப்போ நமக்கு எது பிடிக்குமோ அதில் கையை வைக்கும். அப்போ நம்ம அழுவோம், துக்கம் வரும் இல்லையா, அதை மாதிரி அது பண்ணுது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞானத்தை அப்ளை பண்ணி வெளியே வாங்கன்றார் பாபா. நீங்கள் வெள்ளையிலிருந்து கருப்பாக, மீண்டும் கருப்புலேருந்து வெள்ளையாக மாறுகின்றீர்கள். பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் வெள்ளையாக இருந்தீங்க கருப்பாயிட்டீங்க, இப்போ மீண்டும் கருப்பாக இருந்து வெள்ளையாகிறீங்கன்னு சொல்கிறாரு. இது கூட ஒரு விளையாட்டு, சிவனுடைய திருவிளையாடல். இது எல்லாமே ஒரு விளையாட்டுன்றார். நம்ம நடிக்கிறதே ஒரு விளையாட்டு. இது உண்மைன்னு நினைக்காதீங்க, இது வாழ்க்கையெல்லாம் உண்மைன்னு நினைக்காதீங்க, இது ஒரு விளையாட்டுன்றாரு. யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்தார்களோ அவர்களுக்கு தான் புரிய வைக்கின்றார் பாபா. இப்ப யாருக்கு புரிய வச்சிருக்கிறாரு, சத்தியுக ஆரம்பத்துல யார் நடிச்சாங்களோ, பிரம்மா பாபாவை கூட யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் இதை புரிய வைக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகள் முழுசா எடுத்தவங்க தான் புரிய வைக்கிறாரு. அவர்கள் பாரதத்தில் தான் வருகிறார்கள். அந்த 84 பிறவி எடுக்கிறவங்க பாரதத்தில் தான் வராங்க. பாரதத்தில் அனைவருமே 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பது கிடையாது சொல்லி சொல்றாரு. சில பேர் அப்படியும் புரிஞ்சு கூடாதுனால பாரதத்துல வர்ற எல்லாருமே
எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறாங்கன்னா கிடையாது சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இப்போ நம்மளோட டைம் பாருங்க, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த நேரம், சங்கமேக நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. நாம் எவ்வாறு மாற வேண்டும் என முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வந்து இந்த டைம் ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட பாபாவை நினைக்காம விடக்கூடாது. சுவாசம் பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டா கூட அங்க சத்தியுகத்துல ரொம்ப காலம் போயிடும். அதனால நம்ம வேஸ்டே பண்ணக்கூடாது, முழுமையா முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. என்னை மட்டும் நினையுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள் என உறுதிப்பட பாபா கூறியிருக்கின்றார். பாபா நமக்கு நிறைய முறையில சொல்லிட்டாரு. அவரை நினைக்கணும், தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கணும். அவரை நினைச்சாலே தானா வந்துடும், தெய்வீக குணங்கள் வந்துடும். அவர் மாதிரியே நம்ம மாறிட்டு வருவோம். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி பாபாவோட சேர்ந்து பாபாவுடைய குணங்களே நமக்கு வந்துடும். அன்பே சிவம், அவரை நினைச்சிட்டே இருந்தால் அவர் மாதிரியே ஆயிடும். அன்பா இருப்போம், அன்பு கடலா இருப்போம். யார் நம்ம கிட்ட வந்தாலும் அன்பு அனுபவமாகும். நம்ம பாசமா இருப்போம், அவரை மாதிரியே வள்ளலா மாறிட்டே வருவோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம பாபா மாதிரி மாறிட்டு வரோன்ட்டு. பாபா சொல்றாரு, யாருக்கும் துக்கமே கொடுக்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க, அவங்களுக்கு யுக்தியா புரிய வைங்க, துக்கம் மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இப்போது இது போன்ற தவறுகள் செய்யாதீர்கள். இப்போ உலகம் மாறிட்டு இருக்கிற டைம்ல, பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிற டைம்ல இப்போ நமக்கு 100 மடங்கு தண்டனை வந்துடும். பிகே வாயிட்டு தவறு செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. புத்தியோகம் ஒரு தந்தையிடம் வையுங்கள், பாபா மட்டும் நினைங்க, வேற எதுவுமே நினைக்காதீங்க. நாங்கள் உங்களிடம் அர்ப்பணமாவோம் என நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க பக்தி மார்க்கத்திலே சொன்னீங்க, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பாபா நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்க கூடயே வந்துருவோம், எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. பாபா, தாங்கள் வந்தால் நாங்கள் உங்களின் வழிப்படி நடப்போம், தூய்மையாகி தேவதையாக மாறுவோம் என பல பிறவிகளாக உறுதிமொழி செய்து வந்துள்ளீர்கள். பாருங்களேன், நமக்கே தெரியல, நம்ம போன பிறவிலாம் கூட சொல்லியிருப்போம் போல இது. போன ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மம்லாம் பக்தி பண்ணியிருப்போம் போல இருக்கு. அப்பயே நம்ம வந்து கோயில் கோயிலாக போய் சொல்லியிருப்போம். அதை தான் வந்து பாபா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? உங்களுடைய ஜோடி மனைவி ஒத்துழைக்கவில்லை என்றாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சில கணவன்மார்கள்லாம் வராங்க, பிரதர்ஸு பிகே ஆகுறாங்க, அவங்க மனைவி ஒத்துழைக்க மாட்டாங்க, திட்டுறாங்களாம். நிறைய பிகேஸ்க்கு இது ஒரு பிரச்சனை, எங்கள் மனைவி திட்டுறாங்க, பிகே ஆகிட்டு கண்ணாமனான்னு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பிரதர்ஸு. பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு சொல்கிறாரு, ஏன்னா அவங்க லெட்டர் எழுதுறாங்க, டெய்லி லெட்டர் எழுதி பாபாட்ட முறையிடுறாங்க. பாபா எனக்கு ஒரே பிரச்சனை, என் மனைவி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. பாபா பதில் சொல்கிறாரு, அவங்க ஒத்துழைக்கலைன்னா கூட நீங்கள் உங்களோட முயற்சியை செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் யோகா பண்ணுங்கள், அமிர்த வேலையில் அவங்கள எமர்ஜ் பண்ணுங்கள். அந்த ஆத்மா சாந்தமான ஆத்மா, அந்த ஆத்மாவும் பிகே ஆகுது, அந்த ஆத்மாவும் நல்ல ஆத்மா. சுபபாவனை வைங்க, அந்த வீடு ஃபுல்லாக வாயுமண்டலத்தை வைப்ரேஷன் மாற்றினீங்கன்னா தானாக மாறிட போகிறாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஜோடி யுகல் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஜோடி ஆக முடியாது சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜோடியை வந்து நம்ம கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அது மாதிரி ஒரு சில டைமில் கணவன் பிகேவாக இருப்பார், சில டைமில் மனைவி மட்டும் பிகேவாக இருப்பாங்க, கணவன் பிகேவாக இருக்க மாட்டார். அதே மாதிரி ஜோடி ஒத்துழைக்கலைன்னா அவங்க போய் சத்தியுகத்தில் ஜோடி ஆக முடியாது சொல்லி சொல்கிறாரு. அங்கே போயிட்டு லட்சுமி நாராயணன் பேரா வரலாம், இல்லை நம்ம தேவதையாக கூட வேற ஏதாவது பிரஜையாக கூட ஜோடியாக அங்கேயும் போய் நடிக்க வரலாம். சப்போஸ் வாய்ப்பு இருக்குது, 2 பேரும் இங்கேயே பிகேனா அங்கேயும் சொர்க்கத்தில் போய் 2 பேரும் அப்படியே ஜோடியாக வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரி இங்கே ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் அங்கேயும் போய் ஜோடி ஆக முடியாது சொல்லி சொல்கிறார் பாபா. யார் எவ்வளவு நினைவு செய்திருக்கிறார்களோ, தெய்வீக குணங்களை கடைப்பிடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜோடி அமையும் சொல்லி சொல்கிறாரு. பாபாவை எவ்வளோ நினைவு செய்கிறாங்களோ, நல்ல தேவதை மாதிரியே யார் மாறிட்டு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஜோடி வந்து அமையும் சொல்லி சொல்கிறாரு. அவங்களுக்கு ஜோடி வந்து இங்கேயே அமைஞ்சிடும். அப்புறம் அங்கே போயிட்டு பேராவே அவங்க போயிடுவாங்க, பேராவே சொர்க்கத்தில் போயிட்டு நடிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பிரம்மா சரஸ்வதியை பாருங்கள், நன்றாக முயற்சி செய்தமையால் ஜோடி ஆகின்றார்கள் சொல்லி சொல்கிறாரு. இங்கே பிரம்மா பாபா மம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க பிரம்மா பாபா வயசானவர் தான், மம்மா வந்து சின்ன பொண்ணு தான். அவங்க வந்து பாபா வந்து அவர் மம்மா தலையில் அந்த கலசத்தை வச்சு அந்த ஃபுல் ட்ரஸ்ட்டையும் அவங்க பேரில் எழுதி வச்சாரு. அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி முயற்சி செஞ்சாங்க, நல்லா முயற்சி செஞ்சாங்க. அதனால அவங்க வந்து, ஆனால் இங்கே பக்தி மார்க்கத்திலே காமிச்சிருப்பாங்க, பிரம்மா தாடியோட உட்காந்துருக்க மாதிரி, சரஸ்வதி சின்ன பொண்ணாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அதுதான் விஷயமே. இங்கே பிரம்மா பாபா வயசானவர், மம்மா வந்து சின்னவங்க, 12 வயசு தான், அவங்க 14 வயசு தான் அவங்க வரும்போதே, சின்ன பொண்ணு. அதனால தான் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் கூட காமிச்சிருக்காங்க. இங்கே அவங்க வந்து
பிகேவா இருக்கிறாங்க. ஆனா அங்க போயிட்டு கிருஷ்ணர் ராதையா முதல் ஜோடியா ஆகுறாங்க. இங்க நல்லா முயற்சி செஞ்சனால தான் அவங்க போய் அதே பேர் கிடைச்சிருது இல்லையா? அந்த பேர் தான் அங்க போயிட்டு ஜோடி ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாரி இங்க உங்களுக்கு சமமா யாரையாவது நீங்க மாத்துனீங்கன்னா, உங்க கூடவே வர்றவங்க உங்கள மாரியே மாறிட்டே வராங்கன்னா, நீங்க ஜோடி ஆயிடுவீங்க. அங்க போய் நீங்க ஜோடி ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர்கள் மிகவும் நன்றாக சேவை செய்திருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நினைவில் இருக்கிறார்கள். இப்ப பிரம்மா பாபா, மம்மா நல்லா சேவை பண்ணியிருக்காங்க. அவங்க பாபா நினைவுல இருக்கிறாங்க. இது கூட குணம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. கோபியர்கள் கூட நல்ல நல்ல குழந்தைகள் நிறைய இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. கோபியர்கள் இருக்கிறாங்க, அதீந்திரிய சுகத்துல இருப்பாங்க, கிருஷ்ணரோட முரளியை கேட்டு வாசிச்சது கேட்டு அப்படியே மதி மயங்கிருவாங்கன்ற மாதிரி இங்கேயும் நிறைய பிகே குழந்தைகள் பாபா முரளியை உருகி உருகி கேட்கறாங்க. நல்ல நல்ல குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க சொல்றாரு. சிலர் தானாகவே மாயை இழுக்கின்றது என்பதை புரிந்து கொள்கின்றனர். சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாபா நினைக்க நினைக்க மாயா நம்மளை பிடிச்சி இழுக்குதுன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சங்கிலி துண்டாவதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அடிக்கடி பெயர் ரூபத்துல மாட்ட வைக்கிறது. இந்த மாயாவோட சங்கிலி என்ன ஆகுது, துண்டாகிறதே கிடையாது. பாபாவை நம்ம ஒரு பக்கம் நினைச்சா அந்த பக்கம் மாயா பிடிச்சி இழுக்குது. அடிக்கடி பெயர் ரூபத்துல மாட்ட வைக்குது. கூட இருக்கிறவங்களுடைய நினைவு வருது, பெயர் ரூபம் வருது. அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு இருப்போம், அவங்களையே நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பெயர் ரூபத்துல போய் மாட்ட வைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, இந்த டைம்ல போயிட்டு யாராவது தேகதாரியோட பேர் ரூபத்துல போய் மாட்டிக்காதீங்க. என்னிடம் இணையுங்கள், என் வசப்படுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபாவை நினைங்க, பாபாவை லவ் பண்ணுங்க, பாபாவுடைய ரூபத்துல சிக்கிக்கங்க, அவரை நினைங்க. அவர் தான் நம்மளுடைய பிரியதர்ஷன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் நிராகாரமாக இருப்பது போல நானும் நிராகாரமாக இருக்கிறேன் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, நீங்களும் ஆத்மா தான், நானும் ஆத்மா, பரமாத்மா. நான் புள்ளி, நீங்களும் புள்ளி, நம்ம 2 பேர் ஜோடி தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு பாபா. உங்களை எனக்கு சமமாக மாற்றுகிறேன். இப்ப பாபாவை நான் அவருக்கு சமமா நம்மளை மாத்துறாரு. டீச்சர் தனக்கு சமமாக மாற்றுவார் அல்லவா? டீச்சர் எந்த டீச்சரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்டையும் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு. மருத்துவர் மருத்துவராக மாற்றுவார்கள். இவர் எல்லையற்ற தந்தை, அவருடைய பெயர் போற்றக்கூடியதாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஒரு டாக்டர் கூட ஸ்டூடெண்ட்டை டாக்டராகவே மாற்றுவாங்க. அது மாதிரி இங்கே பாபா அவரை மாதிரி நம்மளை மாத்துறாரு. இப்போ அவருடைய பெயர் தான் போற்றக்கூடியதாக இருக்குது. ஓ பத்தித்த பாவனா வாருங்கள்னு அழைக்கிறாங்க. பாபா வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என ஆத்மா சரீரம் மூலமாக தான் அழைக்குது சொல்றாரு. நம்ம எப்படி தூய்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் எப்படி இங்கே உள்ள நுழைஞ்சோம், இப்போ நம்ம எப்படி மாறிட்டு இருக்கிறோம், நம்மளை எப்படிலாம் தூய்மையாக மாற்றிட்டு இருக்கிறாரு. நம்ம யோகா பண்ணி 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 நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. காலையில எழுப்பி விட்றாரு, 3:30க்கெல்லாம் எழுப்பி விட்றாரு. அவர் சொல்ற மாதிரி கண்ணு திடீர்னு திறக்கும், ஷாக் அடிக்கும், கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி 3:30 மணிக்கு எழுப்பிடுவாரு. இந்த மாதிரிலாம் அவர் கூடவே இருக்கிறது நல்லா தெரியும். அவர் நம்மளை எல்லாமே பண்ணுவார், கூடவே இருந்து நமக்கு உதவி செய்யறதுலேருந்து தூய்மை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மாற்றுவார். இந்த மாதிரிலாம் மாயாஜாலம் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் நம்மளை எப்படி மாற்றினாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. வைரத்தில் கூட கருமையான கரை இருப்பது போல ஆத்மாவிலும் கரை படிந்திருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். இந்த வைரத்தில் கூட பாருங்க கருமையான கரை இருக்கிற மாதிரி அந்த ஆத்மாவில் பாருங்க, அவ்வளோ அழகா இருந்த ஆத்மாவில் கரை படிஞ்சிருக்கு சொல்லி சொல்றாரு. அவற்றை நீக்கி மீண்டும் நீங்க உண்மையான தங்கமாக மாற்றுகிறார். இப்ப ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற கரையை அந்த வைரத்துல இருக்கிற கரை மாதிரி நீக்கிறாரு பாபா. நீக்கி திரும்ப தங்கம் மாதிரி நம்மளை மாத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவை மிகவும் தூய்மையாக்க வேண்டும், உங்களுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா நம்ம மிகவும் தூய்மையாகணும். ஏன்னா நம்ம பல பிறவிகளா இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல அப்படியே உழண்டு போயிட்டோம். ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி நமக்கு அத்துப்படி அந்த டீ இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அந்த மாதிரி 5 விகாரங்கள் இல்லாம இருக்க முடியாதுன்ற மாதிரி 63 ஜென்மங்களா நம்ம வாழ்ந்து வந்துட்டதுனால அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால பாபா சொல்றாரு, உங்க குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது, மற்ற சத்சங்களில் இவ்வாறு ஒருபோதும் கூற மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. மற்ற சத்சங்கெல்லாம் போனா நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை விடுங்க, எல்லா தேகதாரிகளையும் மறந்து என்ன நினைங்கன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே தானே நமக்கு குறிக்கோள் இருக்குது, மனிதர்லேருந்து தேவதையாகிறதா நம்மளுடைய குறிக்கோள் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு மாறுவதே உங்களது குறிக்கோள் என பாபா புரிய வைக்கிறார். நாடகத்தின்படி நாம் அரைக்கல்பமாக ராவணன் சங்கத்தில் விகாரியாகி இருக்கிறோம் என அறிவீர்கள். நமக்கு எல்லாமே தெரியும், இங்க நமக்கே தெரியும். பாபா நம்ம முரளி எடுக்க எடுக்க படிக்க படிக்க ஆமா நம்ம இப்படிலாம் மாட்டிட்டு இருக்கிறோம், மாட்டிட்டு இருக்கிறோம், இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு அவங்கவுங்க மனசாட்சி கேட்டாலே அவங்கவுங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு பிகேக்கும் அவங்க வீக் பாயிண்ட் என்ன,
எந்தெந்த பிரச்சனையெல்லாம் அவங்க மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். இப்போது இப்படி மாற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுது நம்ம இப்படி மாறணும். உங்களிடம் பேட்ச் கூட இருக்குது இல்லையா, இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிது சொல்லி சொல்றாரு. இப்போ லட்சுமி நாராயணன் மாதிரி நம்ம மாறணும், தேவதையா மாறணும். நம்ம கிட்ட பேட்ச் கூட இருக்குது, பேட்ச் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் நம்ம ஸ்ரீமத் படி நடந்து சென்டருக்கு போயிட்டு முரளியெல்லாம் ஒழுங்காக கேட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு பேட்ச் கொடுப்பாங்க, லட்சுமி நாராயண் பேட்ச்சு. அந்த பேட்சை வச்சு கூட நீங்கள் புரிய வைக்கிறது மிகவும் ஈஸி சொல்லி சொல்கிறாரு. இதுதான் திருமூர்த்தி பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, ஆனால் பிரம்மா செய்வதில்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. அந்த பேட்சில் திருமூர்த்தி சித்திரம் கூட இருக்கும். ஒரு பக்கம் லட்சுமி நாராயணன் சிவபாபா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் திருமூர்த்தி சித்திரம் இருக்கும். பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருப்பாங்க, மேலே சிவபாபா இருப்பார். இதுதான் திருமூர்த்தி. இதில் பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை, ஆனால் பிரம்மா செய்யறதில்லை, அதை செய்ய வைக்கிறவர் சிவபாபா. பிரம்மா மூலமா செய்யறாரு. அவர் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறார். அந்த பிரம்மாவே தூய்மையற்ற நிலையிலிருந்து தான் தூய்மையாகிறார். இப்படி தூய்மையின்றி இருப்பவர்கள் தான் தூய்மையாகிறார்கள் என மனிதர்களுக்கு தெரிவதில்லை. இப்ப யார் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்குறாங்கன்றது மனுஷங்களுக்கு புரியவே இல்லை. இப்போது குறிக்கோள் எட்டுவதற்கான படிப்பு உயர்ந்தது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனா இந்த ஏம் ஆப்ஜெக்ட் நம்ம அடையணுன்றதுக்கான படிப்பு பாருங்க, இது யார் படிக்க வைக்கிறாங்க? சுயம் இறைவனே படிக்க வைக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்களாக படிச்சுட்டு இருக்கிறோம். இது உயர்ந்த படிப்புன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. தந்தை படிக்க வைப்பதற்காக வருகிறார். கடவுளே வந்துட்டார் படிக்க வைக்கிறதுக்காக. ஞானம் பாபாவிற்குள் இருக்கிறது. எல்லா ஞானமும், அந்த படிப்புடைய ஞானம் எல்லாமே கடவுளுக்குள்ளார இருக்குது. அவர் யாரிடமும் படிக்கவில்லை. நேற்று சொன்னார்ல, அவருக்கு ஆசிரியர் கிடையாது, தந்தை கிடையாது, தாய் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் மட்டும்தான் எல்லாமே இருக்கிறேன், ஆனால் எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். அவர் யாரிடமே படிக்கல. நாடகத்தின் திட்டப்படி அவருக்குள் ஞானம் இருக்கிறது. ஞானம் இவருக்குள் எங்கிருந்து வந்தது என யாரும் கூற முடியாது. யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. நீங்க போய் கடவுளெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. உனக்கு எப்படி ஞானம் இருக்குது அப்படின்லாம் அவரை கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஞானக்கடல். அவர் நாடகத்தோட திட்டப்படி அவர்கிட்ட எல்லா ஞானம் வந்திருக்கு. அதை சொல்ல வந்திருக்கிறாரு. இல்லை, அவரே ஞானம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரும் அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. அவரே ஞானம் நிறைந்தவர். அவர்தான் உங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார் சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் தூய்மையாவதற்காக கங்கை போன்றவற்றில் நீராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, வயசாயிடுச்சுன்னா காசி ராமேஸ்வரம் போவாங்க. அங்கே போய் கங்கையில் குளிச்சுட்டு கங்கா ஜலத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் குளிச்சா தூய்மையாயிடுவோம்னு சொல்லி நினைப்பாங்க. பாவம்லாம் போயிடும்ட்டு போய் குளிக்கிறாங்க. கடலில் கூட நீராடுகிறார்கள், பிறகு பூஜையும் செய்கிறார்கள் சொல்லி சொல்கிறாரு. கடலையும் கூட தேவதைன்னு நினைக்கிறாங்க. உண்மையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகள் அப்படியே தான் இருக்கிறது, ஒருபோதும் அழிவதில்லை சொல்லி சொல்கிறாரு. பாருங்க, உண்மையில இந்த கடல் நதி எல்லாம் என்ன ஆகுது? ஒண்ணுமே எதுவுமே அழியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஓடிக்கொண்டிருக்கிற நதியெல்லாம் அப்படியேதான் இருக்குது. ஆனா சதோ பிரதானமா ஆகுது. சத்தியுகத்துல சதோ பிரதானமா ஆயிடுது சொல்லி சொல்றாரு. ஆனால் முதலில் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. சத்தியுகத்துல இதே கங்கா யமுனெல்லாம் இருந்தது. இங்க இப்ப கங்கை யமுனை இருக்கு இல்லையா, அதே கங்கை யமுனை தான் சொர்க்கத்துல இருந்தது. ஆனா அதுக்கு நாள் போக்கில் அந்த மாதிரி தமோ பிரதானமா மாறிடுச்சு. முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது. வெள்ளம்லாம் வராது. சத்தியுகத்துல வெள்ளம் வந்துருச்சு, தேவதைகள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கெல்லாம் வெள்ளமே வராது. வெள்ளம் போன்ற பெயரே இல்லை சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் மனிதர்கள் அங்க மூழ்கவே இல்லை. அங்கே மனிதர்கள் குறைவாகவே இருந்தனர் சொல்லி சொல்றாரு. அங்க சத்தியுகத்துல தேவதைகள் இருந்தாங்க, அவங்க குறைவாதான் இருந்தாங்க. பிறகு அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர். கலியுகம் முடிவதற்குள்ள எவ்வளவு மனிதர்கள் ஆகிவிட்டனர். துவாபர யுகம்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தாலே பாப்புலேஷன் எடுத்து பாருங்களேன். கூகுளில் போட்டு பார்த்தா கூட தெரியும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்போதான் 800 கோடி மக்கள். கலியுகம் முடியறதுக்குள்ள பாருங்க எவ்வளோ மனுஷங்க ஆயிட்டாங்க. அப்போ ஆத்மா வந்துகிட்டே இருக்கு சாந்தி தாமத்துலேருந்து. பாப்புலேஷனை நம்மளால கம்மி பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ ஆத்மாக்கள் நடிகர்களோ அவங்க நடிச்சுட்டு தான் போவாங்க. அவங்க பாகத்தை அவங்க நடிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு பாபா. அங்கே ஆயுள் கூட மிகவும் அதிகமாக இருக்கிறது. சத்தியுகத்துல ஆயுள் அதிகமா இருக்கும். 150 வருடம் வரைக்கும் எல்லாரும் வாழ்வாங்க. எவ்வளவு குறைவாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்க சத்தியுகத்துல குறைவாக தான் மனிதர்கள் இருக்காங்க. பிறகு 2500 வருடத்தில் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. இப்பதான் 2500 வருஷத்துலதான் சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் 33 கோடி மனிதர்கள் தான் இருந்தாங்க, தேவதைகள் தான் வாழ்ந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2500 வருஷத்துலதான் இவ்வளோ எண்ணிக்கை அதிகரித்துட்டதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மரம் எவ்வளவு விரிவாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு பெரிய மரம் இது, மனித சிருஷ்டி மரம் சொல்லி சொல்றாரு. முதலில் பாரதத்தில் நம்முடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பாரதம் சொர்க்கமா இருந்தது, தங்க குருவியா இருந்தது. அங்க நம்முடைய ராஜ்யம் தான் இருந்தது. கிருஷ்ணர் நாராயணாகி ராஜ்யம் பண்ணாருன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இவ்வாறு கூறுவீர்கள், உங்களிடம் கூட சிலருக்கு நாம்
நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைவிருக்கிறது. இப்போ கூட பிகே ஆயிட்டு நிறைய குழந்தைகளுக்கு ஞானம் ஏற ஏற அவங்களுக்கே தெரியுது, இப்போ நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லி புரியுது சொல்றாரு. ஆன்மீக படை வீரர்களாகிய நாம் யோக பலத்தை உடையவர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்மளாம் ஆன்மீக படை வீரர். அந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, நாட்டுக்காக போய் போராடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம உயிரையே பணைய வச்சு ஆன்மீக படை வீரராக இருக்கிறோம். நம்ம யோகா பலத்தை உடையவர்கள் சொல்லி சொல்றாரு. அவங்களாம் புஜபலம் உடையவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்கலாம் துப்பாக்கி வச்சுட்டு சுடுவாங்க. நம்ம இங்கே பாருங்க, நமக்கு யோக பலம் தான். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சு யோக சக்தியை வச்சிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. இதையும் மறக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இதையும் கூட மறந்துடுறாங்க. நாம் மாயாவிடம் சண்டையிடக்கூடியவர்கள். இப்போது நமது ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு இப்ப சண்டையெல்லாம் மாயாட்ட தான். நமக்கு இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, ஆகுங்க, இதுதான் எதிரி. இதை நம்ம வெல்லணும். இது எப்படா வெல்லது? இது பாபா நினைச்சாதான் வெல்ல முடியும். அப்போ டெஸ்ட் பேப்பரா வரும். காமத்துல டெஸ்ட் பேப்பர், கோபப்படுறதுல டெஸ்ட் பேப்பர். எவ்வளோ பாபா நினைச்சாலும் கோபம் வந்துன்னே இருக்குது. ஏன் போய் தொலைய மாட்டுதுன்னா அது கூட தான் நமக்கு மல்யுத்தமே. ஏன்னா அது 63 ஜென்மமா நம்ம கோவப்பட்டே பழக்கமாயிடுச்சு. அப்ப இப்ப மட்டும் போனோம்னா அது எப்படி போகும்? அது டக்குன்னு போகாது. அது பாபா நினைச்சு தான் போகும். அப்ப கோபத்தோட நமக்கு மல்யுத்தம், பற்று வைக்கிறதுல மல்யுத்தம், ஆசைப்படுறது, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, பேராசை பெருநஷ்டம். அப்ப வந்து பாருங்க, அந்த ஆசைப்படுறதே பிரச்சனையாயிடுது. அப்ப இது எல்லாத்தையும் விடணும். பற்று, ஆசை, அகங்காரம், நான் பேசுறது, நான் எல்லாத்துலயும் அந்த சூட்சுமமா வந்து நான் தான், அது எனக்கு தான் இந்த பெருமை புகழ் வரணும். இந்த சேவையில கூட புகழ் பெருமை எதிர்பார்க்கறது, இது எல்லாமே சூட்சுமமா இருக்குது. இது எல்லாத்தையும் வெல்லணும். அந்த 5 விகாரம் தான் நமக்கு எதிரி. இதுதான் நம்மள லட்சுமி நாராயணா ஆக விடாம பண்ணுது. அதனால சாதாரண மனிதரா நம்மள இருக்க வைக்குது. அப்ப இதுதான் நம்மளுடைய எதிரி. ஆனா எவ்வளவு பாபாவை நினைக்கிறார்களோ அவ்வளவு வெற்றியாளர் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த மாயையெல்லாம் எப்படி வெல்ல முடியும்? நம்மளாலே வெல்ல முடியாது. பாபாவை நினைக்கிறவங்க தான் இதை வெல்ல முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு மாறுவதே குறிக்கோளாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம மாறணும், லட்சுமி நாராயணன் அவங்களோட ராஜ்யத்துல வரணும், இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படி சொல்லி சொல்றாரு. இவர் மூலமாக பாபா நம்மை இந்த தேவதையாக மாற்றுகிறார். பிரம்மா பாபா மூலமாக நம்ம இந்த தேவதையா மாற்றுறார். பிறகு என்ன செய்ய வேண்டும்? தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய தேவையில்ல, பாபா நினைக்கணும். இவர் இடைத்தரகர், தரகர் ரூபத்தில் சத்குரு கிடைத்திருக்கிறார் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. இவர் பிரம்மா பாபா இடைத்தரகர், தரகர் வேலை பண்றாரு. இவர் மூலமா நமக்கு வந்து நம்மளுடைய மணமகன் கிடைச்சிட்டாரு, சிவன் கிடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தரகரெல்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல. இவர் தான் காட்டி விடுறாரு, இவர் தான் கடவுள்ன்ட்டு. கடவுளே கிடைச்சிட்டாரு, அப்புறம் இவர் எதுக்கு? தரகர் ரூபத்துல சத்குரு கிடைக்கிறார்னு சொல்லி கூட பாடப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. பாபா இந்த உடலை எடுத்திருக்கின்றார் என்றால் இவர் இடையில் தரகர் ஆகிவிட்டார் அல்லவா சொல்லி சொல்றாரு. சிவபாபா இந்த உடல்ல தான் வராரு, அதனால இவர் இடையில தரகர் ஆயிட்டார் இல்லையா. பிறகு உங்களுடைய யோகம் சிவபாபாவிடம் வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க இவர் மூலமா அவர் கிடைச்சிட்டாரு, ஆனாலும் நீங்க யோகா பண்றது பாபாவை தான் நினைக்கணும், சிவபாபாவை தான் நினைக்கணும். ஆனா பிரம்மா பாபாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் மூலமா அவர் ஃபாலோ பண்ணணும். ஆனா அவரை நினைக்க கூடாது, சிவபாபா தான் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைச்சிட்டிங்கன்னா கடைசி நேரத்துல அவரு உடல் ஞாபகம் நம்ம வந்துடும். எந்த தேகதாரையும் நினைக்க கூடாது பாபா சொல்லியிருக்காரு இல்லையா. மற்றபடி நிச்சயதார்த்தம் என்ற பெயரை எடுக்காதீர்கள் சொல்லி சொல்றாரு. சிவபாபா இவர் மூலமாக நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்குகிறார். சிவபாபா தான் இவர் மூலமா வந்து நம்மளை தூய்மையாக்குறார். ஓ குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினையுங்கள் என கூறுகின்றார். தந்தையாகிய என்னை நினையுங்கள் என நீங்கள் கூற மாட்டீர்கள் சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு தேகதாரியும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அப்பாவே இருந்தா கூட பையன்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு, தந்தையாகிய என்னை நினையுங்கள் குழந்தைகளேன்ட்டு. நம்ம ஏதாவது சொல்லியிருக்கிறோமா போயிட்டு? அந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்னா அப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவரை நினைச்சாதான் படகு கரையேறும். நம்மளோட படகு இந்த விஷக்கடல்ல இருந்து வெளியேறி பார்க்கடலுக்கு போகணும்னா பாபாவை நினைக்கணும். அதனால தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் பாபாவின் ஞானத்தை சொல்வீர்கள் என பாபா கூறுகின்றார். நம்ம ஒரு பாபாவுடைய ஞானத்தை தான் சொல்லுவோம். இதையும் பாபா நன்றாக புரிய வைக்கின்றார். இன்னும் செல்ல செல்ல பலருக்கு காட்சி கிடைக்கும் போது இதயம் உள்ளுக்குள் வருந்தும் சொல்லி சொல்றாரு. இன்னும் நாள் போக போக பாருங்க, நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்ப காட்சி கிடைக்கும் போது தன்னுடைய புருஷார்த்தத்தை பத்தியே நமக்கு காட்சி கிடைக்கும். அப்ப இதயம் வருந்தும், ஐயோ நம்ம நல்லா முயற்சி பண்ணிருக்கலாமே, அப்பவே பாபா நம்மளை செலக்ட் பண்ணாரு, நம்ம ஒழுங்கா முரளி படிக்காம விட்டோமே, ஒழுங்கா மாறாம விட்டுட்டோமே, இப்ப எல்லாரும் நல்ல பதவி அடையறாங்க, நம்ம இப்படி ஆயிட்டோமேன்னு சொல்லி உள்ளம் வருந்தும் சொல்றாரு. இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது என பாபா கூறுகிறார். பாபா சொல்றார், டைம் ரொம்ப கம்மி, வந்துட்டோம், நெருக்கத்துல கிளைமேக்ஸ் வரப்போகுது.
இந்த சிருஷ்டி சக்கர நாடகத்தினுடைய சினிமாவுடைய கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சுன்றாரு. இந்த கண்களால் நீங்கள் விநாசத்தை பார்க்கலாம். நீங்க காட்சியில பார்த்தீங்கல்ல, பிரம்மா பாபா காட்சியில பார்த்தாரு விநாசத்தை, அதை இப்ப நேராவே பார்க்க போறீங்கன்றாரு. ஒத்திகை நடக்கும்போது நீங்கள் இப்படி விநாசம் நடக்கும் என பார்க்கலாம். இந்த ஒத்திகையெல்லாம் இப்ப நடக்குது இல்லையா, இப்பயே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஈரான் போர், இந்த இஸ்ரேல் போரெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நடக்கும்ன்றாரு. ஃபுல் உலகமும் அதே மாதிரி நடக்கும். இந்த கண்களினால் கூட நிறைய பார்ப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் நிறைய பார்ப்பீங்க. பலருக்கு வைகுண்டத்தினுடைய சாட்சாத்காரம் கூட கிடைத்திருக்கிறது. நிறைய பேருக்கு இங்கே பிகே ஆன உடனேவே யோகா பண்ணும்போது சொர்க்கத்தினுடைய காட்சிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி கூட கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இவை அனைத்தும் வெகு விரைவாக நடந்து கொண்டே இருக்கும். அப்புறம் நீங்க நேராவே போய் அந்த சொர்க்கத்தை பார்க்க போறீங்கன்றாரு. ஞான மார்க்கத்தில் அனைத்துமே உண்மை. நீங்க என்னென்னலாம் பாபா மூலமா கேட்டுனுக்கிறீங்களோ அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் நடக்கும். ஆனா பக்தி மார்க்கத்துல எல்லாமே கற்பனை சொல்லி சொல்றாரு. பக்தியில நீங்க கேட்டது எல்லாமே கற்பனை. அந்த அது வாயிலேருந்து லிங்கம் வந்துச்சு, ஃபோட்டோலேருந்து விபூதி கொட்டுச்சு, எல்லாமே கற்பனை சொல்லி சொல்றாரு. சாட்சாத்காரம் மட்டும் கிடைத்திருக்கும், மாறவில்லை அல்லவா? ஆனா காட்சி கிடைச்சிருக்கும். ஆனால் அதுவும் யாரும் மாறலல்ல, உலகம் அப்படியே தான் இயங்கிட்டு இருந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஞானத்தில் மாற்றம் ஏற்படும் சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் தான் மாறுகிறீர்கள். ஞானத்தில் நம்ம தான் மாறுறோம். யாருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறதோ பிறகு இந்த கண்களால் பார்ப்பார்கள். யாரெல்லாம் என்ன காட்சி பார்த்தீங்களோ அதை போய் நேராக கண்ணாலே பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அழிவை பார்ப்பது வெறும் சித்தி வீடு கிடையாது சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த உலகம் அழியறதை பார்க்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைன்றாரு. நடைமுறையின் விஷயத்தை கேட்காதீர்கள். ஒருவர் மற்றவருக்கு முன்பு கொலை செய்கிறார்கள். இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி கேட்காதீங்கன்றார் பாபா. ஒருவர் மற்றவருக்கு முன்பு கொலை செய்கிறாங்க. 2 கரங்கினால் தான் கைத்தட்டல் ஏற்படும் அல்லவா? 2 சகோதரர்களே தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள் என தனியாக பிரிக்கிறார்கள். பாருங்களேன், 2 அண்ணன் தம்பிங்களே சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லி பிரிச்சு விடுறாங்க. இது கூட நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்குது சொல்லி சொல்றாரு. இந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. இருவரை தனியாக பிரிப்பதால் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர். அவர்களுக்கு வெடிகுண்டு விற்பனையாகி கொண்டே இருக்கும். இப்ப இந்த அமெரிக்கா ரஷ்யா கூட சகோதரர்கள் தான். அதையே புரிஞ்சுக்காம இந்த ரகசியம் புரிஞ்சிக்கல. அவங்க 2 பேரும் தனியாக பிரிக்கிறதுனால சண்டையிட்டுட்டே இருக்கிறாங்கன்றாரு. அவங்களுக்கு வெடிகுண்டு கூட விற்பனை ஆயிட்டே இருக்கும், வருமானம் கிடைக்கிறது அல்லவா, அதனாலதான் வெடிகுண்டு விற்பனை பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் கடைசியில் இதனால் வேலை நடக்காது. வீட்டில் இருந்தபடியே அணுகுண்டுகளை வீசி எறிவார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், கடைசியில அந்த வெடிகுண்டுனால வேலை நடக்காது. வெடிகுண்டெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். கடைசி நேரத்துல அணுகுண்டை தான் வீசி எறிவாங்க. வீட்டுல இருந்தபடியே அணுகுண்டு போட்டுருவாங்க, ஆட்டம் பாம்பு. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்றாரு உலகம். அவ்வளவுதான் அழிந்தது. அதில் மனிதர்களோ ஆயுதங்களோ அவசியமே இல்லை சொல்லி சொல்றாரு. அந்த டைம்ல மனுஷங்களோ ஆயுதங்களோ அவசியமே இல்லை. வெடிகுண்டு இதெல்லாம் தேவையில்லை. அணுகுண்டை வச்சு ஃபுல் டோட்டலா முடிஞ்சிடும்ன்றாரு. குழந்தைகளை ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகளே இப்ப பிரம்மா மூலமா ஸ்தாபனை நடந்துட்டு இருக்கு. ஸ்தாபனை முடிஞ்ச உடனே அழிவு ஆரம்பமாயிடும். அதனால பாபா புரிய வைக்கிறாரு. முயற்சி பண்ணுங்க. யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். இந்த நேரத்துல பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ, எவ்வளவு முரளி கேட்கிறோமோ, முரளி படிக்கிறோமோ, பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய புரிய வைத்திருக்கிறார்கள். இந்த காம விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் என பகவான் கூறுகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. காமத்தை வெற்றி அடைவதால் உலகத்தை வென்றவர் ஆகலாம் சொல்லி பாபா சொல்றாரு. முதல் நம்பர் எதிரியே நமக்கு காம விகாரம் தான். அதனாலதான் அந்த பரமபதா விளையாட்டுல பெரிய பாம்பு ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பாம்புல இருந்து ஏறி 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 ஏணி மேல ஏறி அந்த பெரிய பாம்பு ஒண்ணு வரும். அதுல இருந்து அப்படியே இறங்கி கீழே வந்துரும். பாருங்க, அதுல தோல்வி அடைஞ்சா நம்ம எங்க இருந்து சொர்க்கம் போகிறது? அப்புறம் அதெல்லாம் தாண்டி போனா சொர்க்கத்துக்கு போயிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப நடக்கிற விஷயம்தான். அதை தான் வச்சு அவங்க அந்த பரமபதமா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு தான் அதை விற்பாங்க. பாருங்களேன், அதெல்லாமே உண்மைதான். அதனால பாபா சொல்றாரு, நீங்க அந்த பெரிய பாம்பை வெற்றி அடையிறதுனால இந்த உலகத்தையே வெல்லலாம்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. கடைசியில் யாருக்காவது அம்பு நிச்சயம் பாயம் சொல்லி பாபா சொல்றாரு. இதே ஞானத்தை சொல்லிட்டே இருங்க. எவ்வளோ பேர் வராங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டே இருங்க. உங்களை திட்டினா கூட பரவாயில்ல, யாருக்காவது அம்பு பாயும் சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே.
தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதில் தான் முயற்சி செய்து பாபாவிடம் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான தவறும் செய்யவே கூடாது. ஒரு தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட், குறிக்கோளை எதிரில் வைத்து மிகவும் கவனத்தோடு செல்ல வேண்டும். ஆத்மாவை சதோபிரதானமாக தூய்மையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அவைகளை சோதித்து வெளியேற்ற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாரு. சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. இந்த பிராமண வாழ்க்கை, பிகே வாழ்க்கை நமக்கு கிடைச்சிச்சு. நம்ம எப்போ பாபா நம்மளை செலக்ட் பண்ணாரோ, நமக்கு முரளி படிக்க வச்சாரோ, அன்னையிலேருந்து நம்ம பிகே ஆயிட்டோம். நம்ம பிராமண வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியை அனுபவம் செய்யணும். அந்த மாதிரி அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்பதான் நம்ம கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. நம்ம பல யுகங்கள் தாண்டி வந்துட்டோம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்ப கலியுக கடைசியில சங்கமயுகத்துல வந்துட்டு பாபா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியை உருவாக்கணும். அந்த மாதிரி நீங்க உருவாக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்க. தூய்மையைத்தான் சுகம் சாந்தியின் தாய் என்று கூறப்படுகிறது. எங்க தூய்மை இருக்குதோ அங்க சுகம் சாந்தி அந்த குழந்தைகள் இருப்பாங்க. தூய்மையா இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும். எல்லாருமே இப்ப அதை தேடிதானே அலையிறாங்க. எங்கங்க சந்தோஷமே இல்லை. என்னங்க எல்லாம் இருக்குதுங்க, ஆனா சந்தோஷமே இல்லை, அமைதி இல்லைன்னுவாங்க. யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ஏதோ மனசு ஒரே குழப்பம், ஒரு மனசு அப்படியே ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு தூய்மையே இல்லாம மனசு இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப சுகமும் இருக்காது, சாந்தி இருக்காது. மனசை கிளீன் அண்ட் கிளியரா தூய்மையா வச்சு பாருங்க. அப்படியே ஒரு பாபாவோட நினைவு, நான் ஆத்துமான்ற உணர்வு அப்படி இருந்ததுன்னா பாருங்க, அப்படியே ஹாப்பியா இருக்கும், அப்படியே அமைதியா இருக்கும், அப்படியே அமைதி சாந்தமா இருப்போம். அதான் பாபா சொல்றாரு, தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியினுடைய தாய் சொல்லி சொல்றாரு. எந்த விதமான தூய்மையற்ற தன்மையும் துக்கம் அசாந்தியின் அனுபவம் சேவிக்கிறது. நீ எந்த விதமான தூய்மை இல்லாத தன்மை இருந்தாலும் துக்கம் அசாந்தி தான் மிஞ்சுன்னு சொல்லி சொல்றாரு. பிராமண வாழ்க்கை என்றாலே ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியில் இருப்பது. பிகே லைஃப்னாலே அப்படியே என்ஜாய்மெண்ட் தான், ஜாலி தான், குஷி தான். ஏன்னா பாபாவே கிடைச்சாரு. நான் தேடினவரே கிடைச்சாரு. பக்தியில தேடி தேடி அலைஞ்சேன், அவரே கிடைச்சிட்டாரு. அவரு என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நொடியுமே சுகமயமான ஸ்திதியில் இருக்கணும்ன்றாரு. துக்கத்தின் காட்சியாக கூட இருக்கட்டும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே துக்கம், மனசுல துக்கம் அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு காட்சி, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி சீன் நடக்குது நம்ம வாழ்க்கையில. சினிமால ஒரு சீன் நடக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு துக்க காட்சி அந்த மாதிரி கூட இருக்கட்டும். ஆனால் எங்கே தூய்மையின் சக்தி இருக்கிறதோ, ஆனா அவங்க தூய்மையா இருக்கிறீங்க, நீங்க ஆத்மா தூய்மையா இருக்கிறீங்க, தூய்மையின் சக்தி இருக்குது, மனசுலயும் ஒண்ணும் இல்லை, உடம்பும் தூய்மையா இருக்குது, எல்லாத்துலயும் நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னா பகவான் உங்க உள்ளத்துல இருக்கிறாருன்னா அங்கே துக்கத்தின் அனுபவமே ஏற்பட முடியாது சொல்லி சொல்றாரு பாருங்களேன். அங்க வந்து துக்கத்தின் அலைகளே உங்களை சுத்தி இருக்காது, துக்க அனுபவமே ஏற்பட முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நீங்க தூய்மையா இருக்கிறீங்க, உங்கள்ட்ட தூய்மையின் சக்தி இருக்கிறதுனால இந்த துக்க காட்சியில உங்களுக்கு துக்கமே அனுபவம் ஏற்படாதுன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகம் கொடுப்பவராகி துக்கத்தை ஆன்மீக சுகம் நிறைந்த வாயுமண்டலமாக மாற்றம் செய்து விடுகின்றார்கள். யாரெல்லாம் அப்பேற்பட்ட தூய்மையான ஆத்மாக்களோ அவங்க மாஸ்டர் சுகம் கொடுக்கும் வள்ளலாகி துக்கத்தை கூட எப்படி மாத்திடுறாங்க, ஆன்மீக சுகம் நிறைந்த வாயுமண்டலமா மாற்றிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரிதான் பிரம்மா பாபா மம்மா எல்லாருமே அவங்க இறந்த இடத்துக்கு போனாலே ஒரு சுகம் நிறைந்த வாயுமண்டலம் தான் இருக்கும். அது யாராவது இறந்து கூட போயிருப்பாங்க, பிகேசி இறந்து போயிருந்தா கூட அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம், அந்த சுகம் நிறைந்த வாயுமண்டலமா தான் அந்த இடத்துல இருந்தது. ஏன்னா அவங்க வந்து 5 சொருபம் சுத்தி பாபாட்ட போயிருப்பாங்க, பாபாட்ட போயிட்டாங்க அப்படின்னா அந்த வந்து நமக்கு அந்த சுகம் நிறைந்த வாயுமண்டலம் தான் இருக்கும். அங்க போனா குஷி தான், நமக்கு குஷியை விட அமைதி தான் அனுபவம் ஆகும். மற்றபடி நமக்கு வந்து அங்க துக்கத்தினுடைய அனுபவமே ஆகாது. யார் தூய்மையான ஆத்மாக்கள் அங்க இருந்தாலும் அந்த மாதிரி மாத்திருவாங்க அந்த வாயுமண்டலத்தைன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டு இருக்கும் போதிலும் சாதனை அதிகப்படுத்துவதுதான் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து நமக்கு எல்லாமே இப்போ உலகமே விஞ்ஞானமயமா இருக்குதுல்ல, சயின்ஸ் மயமா இருக்குது. எல்லார் கையிலயும் ஃபோனு, எல்லார் வீட்லயும் டிவி, வாஷிங் மிஷினு, ஃபேனு எல்லாமே இருக்கு இல்லையா. எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் செஞ்சுன்னு இருக்குது. மனுஷங்க எதுவுமே வேலை செய்யறதில்ல, எல்லா வேலையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டே செய்யுது. அந்த மாதிரி நீங்க சாதனங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட சாதனையை விட்டுறாதீங்க. சரி நம்ம அதை எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்து நம்ம ஜாலியா படுத்து தூங்கலான்ட்டு நீங்க மட்டும் ஃப்ரீயா இருந்துடாதீங்க. அதே மாதிரி
சாதனங்களை யூஸ் பண்ணுறான்ட்டு செல்ஃபோனை வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாபா நினைக்கிறத விட்டுறோம், ஆத்ம உணர்வை தூண்டுறது, பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் விட்டுறோம். சாதனையை விட்டுறக்கூடாது, தவத்தை விட்டுறக்கூடாது. தவத்தை அதிகப்படுத்துவது தான் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி ஆகும்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருந்தாலும், நமக்கு எல்லாமே கிடைச்சிருந்தாலும், ஒரு பாபாவோட நினைவில் ஏக்கர ஸ்திதியில இருந்து பிரம்ம பாபா மாதிரி, பிரம்ம பாபா அப்படிதான் எல்லாமே இருந்தாலும் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி அவருக்கு இருந்தது. சாதனையை அவர் விடவே இல்லை, தவத்தை விடவே இல்லை. அது மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.